ஒருத்தன் சின்ன வயசுலேருந்து இரக்க குணம் படைத்தவன். கடைக்கு போகிறான். ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்தது, திருமண வயது வரப்போகுது. கடைக்கு போகிறான். போகிற வழியில் ஒரு நாய் இவனோட செருப்பையே பார்த்துட்டு இருக்குது. உடனே செருப்பை கழட்டி கொடுத்துட்டு நீ போட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அங்கே இருக்கிறவன பைத்தியக்காரன்னு சொல்லிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு வர்றான். மறுநாள் ஒரு கணவன் மனைவி 2 பேரும் பைக்கு ஸ்டார்ட் ஆகாமல் கிக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. செக் பண்ணுறாங்க, ஒன்றும் வேலை செய்யலை. இவன் தன்னுடைய பைக்கை கொண்டு போய் அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு, நீங்கள் பைக்கில் போங்க கணவன் மனைவி, எப்போ முடியுதோ கொடுங்க என்னோடய வண்டி அப்படின்னா. சரின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதே போல் மொட்டை மாடில் பசங்க பட்டம் விடுறாங்க. பட்டம் வந்து ஒரு டிவி ஆண்டனாவில் மாட்டிக்கிச்சு. மொட்டை மாடில் இருக்கிற டிவி ஆண்டனாவில். உடனே என்ன பண்ணால் டிவி ஆண்டனாவே கழட்டிட்டான். அது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது இவங்களுக்குன்னு. அவ்வளோ இறக்கப்படுறவன். அங்கே இருக்கிற குழந்தைங்களாம் சிரிக்குது, தேங்க்ஸ் அங்கிள் அப்படின்னு. இவன் பண்ணக்கூடிய அத்தனை விஷயங்களும் நகைச்சுவையாகவும் இருக்கும், பைத்தியக்காரத்தனமாகவும் இருக்கும். அவங்க வீட்டில் முடிவு பண்ணாங்க, இவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கலாம், அந்த பெண் மூலமாக இவனுக்கு திருந்துறானா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. தேன்நிலவுக்கு அனுப்புகிறாங்க. தேன்நிலவுக்கு ஒரு ஊட்டிக்கு போகிறான். இவன் ஒரு ரூம்லாம் புக் பண்ணி கொடுக்குறாங்க. அங்கே ரூம் போய் பார்த்தா ஒரே ஒரு ரூம் தான் இருக்குது. அந்த நேரம் பார்த்து ஒரு வயசான தம்பதிங்க, மழை அந்த டைமில், நனைஞ்சிக்கிட்டே நிற்கிறாங்க ரூம் கேட்டு. இவன் என்ன இறக்கப்பட்டு அவங்களுக்கு ரூம் கொடுங்க, எனக்கு ரூம் வேணான்ட்டான். அவன் மனைவி வெறுத்து போயிட்டாங்க. ஐயோ பைத்தியக்காரனா, இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்த சென்னையிலேருந்து ரூம் அவங்களுக்கு கொடுத்துட்டு நீ என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டான். நம்ம இன்னொரு நாளைக்கு வரலாம், இது சகனம் சரியில்லைன்னா. மறுபடியும் ஒரு 10 நாள் ஆச்சு, திருமணமாகி 10 நாள். இந்த அம்மா மட்டன் ஒன்று எடுத்துன்னு வர சொல்லிச்சு. கடைக்கு போகிறான், மட்டன் வாங்கிட்டான். மட்டன் வாங்கிட்டு கவரில் வச்சுருந்தான். கவரில் வச்சுட்டு ஒரு கடையில் போய் பால் வாங்க போகிறான். மட்டனில் காக்கா வந்து எச்ச பண்ணிடுது. ஒரு காக்கா எடுத்துக்கின்னு போகுது. இவனுக்கு இன்னும் இறக்கம் அதிகமாகிடுச்சு. இது காக்காங்கள் இருக்கிற இடங்களை தேடி போய் மொத்தமாக கொட்டிட்டு வந்துட்டான் 1 கிலோ மட்டனை. வீட்டில் போய் நடந்தது சொன்னான், இந்த மாதிரி காக்கா வந்து வாய் வச்சுது, நான் போட்டேன் அப்படின்னு. அங்கே இருக்கிற அந்த பொன்மணி சொல்லிச்சான், யோ பைத்தியக்காரனை கட்டி வச்சுக்கிறாங்க, லூசியா நீ, கிளம்பியா அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள்கிட்ட வாழ்கிறத விட வாழாம வெட்டியா போயிடலான்னு சொல்லிட்டு அந்த அம்மா போயிடுச்சான். கொஞ்ச நாள் கழிச்சு யாருமே இல்லை, இவனுக்கு பைத்தியம் முடிச்சிச்சு. கடவுள் பார்த்தாரு, இவ்வளோ இறக்க குணம் படைச்சவனா பைத்தியமாகவே படைச்சிடலாம். பைத்தியமாகிட்டார் அவனை. பைத்தியமாகி அவன் ரோட்டில் சுற்றிக்கிட்டே இருக்கிறான். ஜாலியாக இருப்பான். என்ன கிடைக்குதோ சாப்பிடுவான், இல்லை சாப்பிடாம கூட படுத்துக்குவான். அவனாக பேசிக்குவான், அவனாக நடந்துக்குவான். ஒரு ஜாலி இருக்கும். அந்த ஜாலியிலே மழை, பயங்கரமான மழை. எல்லாரும் மழையில் ஓடுறாங்க, ஆனால் அவன் மட்டும் மழையில் நனைஞ்சிக்கினே இருக்கான், ஜாலியாக இருக்குது. அப்போது ஒரு காருக்காரன் வந்து டப்புன்னு தட்டுறான். ஆக்சிடெண்ட் ஆகிடுது. காருக்காரன் தட்டிட்டு போயிட்டான். போயிட்டு இதில் இவன் யாரை வெறுத்தானோ, இவனை விட்டு யார் போச்சோ, அந்த பெண்மணி இன்னொரு திருமணம் பண்ணி அந்த கணவனோட போய்ங்குது. அதுக்கு தெரியாது இவன் தான்னு. அந்த பைத்தியக்காரனை எவனே ஒருத்தனை அஷ்டம் இருந்தாலும் அவன் உயிரோடு இருக்கானா இல்லையா போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க, அது தப்புங்க அப்படின்னு சொல்லி வண்டி திருப்புது. வண்டி பார்த்தா இவன் உயிரோடு இருக்கான், போய்ச்சிக்கிட்டான். சரி வா, எதுக்கு அவன் பைத்தியக்காரனை பார்த்துக்கிறவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்காரன் கூப்பிட்டு போயிட்டான். கூப்பிட்டு போனதுக்கப்புறம் அந்த பெண்ணுக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிடுச்சான். நம்மால தான் இவன் இந்த மாதிரி ஆயிட்டானோ அப்படின்னு. உணர்வுகளை மதிச்சோம்னா உணர்ச்சின்றது யாருக்குமே வராது.